யூனிவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் லிஸ்னிங் அண்ட் இட்ஸ் ரெடி டு கிவ் வாட் யூ நீட். இதை கேட்ட உடனே இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் தான் தேவை அப்படின்னா நீங்கள் யூனிவர்ஸை பார்த்து கேட்ட உடனே யூனிவர்ஸ் அப்படியே உங்கள் கம்பெனி கூரையை பிச்சுக்கிட்டு கீழே வந்து, தம்பி நீங்கள் தானே அந்த ப்ரமோஷன் கேட்டவங்க, அதுவும் பாருங்கள் நீங்கள் ஆடி அமாவாசையாக வேற கேட்டுட்டீங்களா, அதனால் ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீ, அதனால் இந்த ப்ரமோஷன் மட்டும் கிடையாது, கூடவே ஒரு கார் கூட வச்சுக்கோங்க, அப்படி உங்ககிட்ட கொண்டு தரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது அந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் யூனிவர்ஸை உங்கள் அம்மா கூட கம்பேர் பண்ணிக்கோங்க. சின்ன வயசில் ஒரு பொம்மை கார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனால் அதை அம்மா வாங்கி தர வைக்கிறதுக்காக நீங்கள் அம்மாக்கிட்ட எவ்வளோ அடம் பிடிச்சிருப்பீங்க. தூங்கும்போது, சாப்பிடும்போது, குளிக்கும்போது நசைன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க இல்லையா? அந்த கார் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும். இன்கேஸ் அந்த காரை அம்மா வாங்கி தந்தா நீங்கள் அந்த காரை எவ்வளோ பத்திரமா பார்த்துப்பீங்க, எவ்வளோ அம்மாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே? சரி, இப்போ உங்கள் அம்மாவுக்கு புரிஞ்சு போச்சு இந்த கார் இந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்ட்டு. உடனே அவங்க வாங்கி தந்துடுவாங்களா? அவங்க அம்மா இல்லையா, அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க என்ன செக் பண்ணுவாங்க, இந்த வயசு பையனுக்கு இந்த கார் ஓகேவா, இவனால் இதை ஹேண்டில் பண்ண முடியுமா, இந்த காருனால் பையனுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா, எல்லாத்தையும் செக் பண்ணிக்குவாங்க. இப்போ அவங்களுக்கு ஓகே, இதனால் அவன் ஹாப்பியாக தான் இருப்பான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக நீங்கள் நினைக்காத ஒரு நேரத்தில் டக்குன்னு உங்கள் கையில் கொண்டு தந்துடுவாங்க. கரெக்டு தானே? இங்கே எக்ஸாக்டாக உங்கள் அம்மா மாதிரி தான் யூனிவர்ஸும் பிஹேவ் பண்ணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த திரும்ப திரும்ப ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அந்த விஷயம் இப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அது உங்களுக்கு எவ்வளவு தேவை, அதுக்காக நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, டெடிகேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத யூனிவர்ஸுக்கு பாசிட்டிவாக நீங்கள் சொல்லும்போது கண்டிப்பாக யூனிவர்ஸ் ரொம்ப பொறுப்பாக அதை அனலைஸ் பண்ணி உங்கள் கையில் கொண்டு சேர்த்துடும். ஸோ உங்கள் விஷ் எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவ் மைண்டோட, ஹார்ட் ஒர்க்கிங்கோட உங்கள் விஷை பார்த்து நீங்கள் ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது யூனிவர்ஸ் உங்களுக்காக உங்களை பார்த்து 3 ஸ்டெப் எடுத்து வைக்கும். இதை நம்புங்க, இது கண்டிப்பாக நடக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி கண்டென்ட் திரும்பவும் கேட்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.